அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கும் நாம கலிபோர்னியாவுக்கு வந்திருக்கோம். எதனால அப்படின்னா, இங்க அமெரிக்கால கலிபோர்னியா மாநிலத்துல இருக்கிற 160 ஏக்கர்ல ஒரு ஆட்டு பண்ணை. இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆடுகளா இருக்கு இல்லையா? மலை மீது ஆடுகள் மேய்கின்றது. மேய்ச்சல் நிலங்கள் ஏன் முக்கியம் அப்படின்னு சீமானன்னா ஆடு மாடு மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க. அதை பற்றி நிறைய விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனங்களுக்குலாம் பதில் சொல்றதுக்கு தான் இந்த காணொலி. வாங்க காணொலிக்குள்ள இருப்போம். இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஆடுகளை வந்து கறிக்கு தான் பயன்படுத்துறோம் இல்லையா? ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடுகள் அனைத்துமே பெண் ஆடுகளா இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு போன காணொலி ஒண்ணுல சொல்லியிருந்தேன், 27,000 கோடி பால் அப்படின்ட்டு. அதுல வந்து மிக முக்கியமானது, இவங்க ஆடுகளை வந்து ஆட்டு பாலை பயன்படுத்தி அவங்க கிரீம் சீஸ் நிறைய பயன்படுத்துறாங்க. அப்ப இங்க இருக்கிற இந்த பண்ணையிலேருந்து ஒரு 60 எல்லாமே பாத்தீங்கன்னா பெண் ஆடுகள். இந்த பெண் ஆடுகள் கிட்ட இருந்து பாலை கறந்து அதை அவங்க சீஸா மாத்தி இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. 160 ஏக்கர் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆடு இருக்கு, செம்மறி ஆடும் நிறைய வச்சிருக்காங்க. செம்மறி ஆடு எதுக்கு அப்படின்னா அந்த தோல் உள் அப்படி இருக்குல்ல, அதுக்காக பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி சிறிய ஆடுகளை அவங்க கீழே வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க மலையா இருந்தாலும் அந்த பாத்தீங்கன்னா தண்ணீர் தேக்கி வச்சிருக்காங்க. ஆடு மாடு வந்து குடிக்கிறதுக்காக தண்ணீர் தேக்கி வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடுகள் எல்லாம் ஒரு இடம் கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப வெயிலா இருக்கிறப்ப அதுங்க வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. இந்த இடத்த கட்டினது, இந்த ஷெட்டுன்னு சொல்றாங்களே, இந்த கூரை போட்டு கட்டிருக்கிறது வந்து படிக்கிற மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து இந்த ஆட்டுப்பண்ணையை கொண்டு வந்து சுத்தி காமிச்சு அவங்க வந்து 2 நாள்ல இதை கட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆட்டுப்பண்ணை அப்படின்றது தவறானது ஒண்ணும் இல்லை அப்படின்னு இங்க பள்ளிக்கூடங்களே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப அப்படியே அந்த ஆடு எல்லாம் நடந்து அப்படியே போகும் கீழே. அப்ப அது போய் கீழே போய் அந்த புல் அங்க இருக்கும், அந்த புல்லை மேய்ஞ்சிட்டு திரும்ப மேல வந்து இங்க வந்து படுத்துக்கும். தான் நீர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் நீர் குடிப்பாங்க. இல்லைன்னா நம்ம மேல காமிச்ச மாதிரி செம்மறி ஆட்டுல காமிச்சேன் அவங்களுக்கு இல்லையா, அந்த செம்மறி ஆட்டுல நீர் வச்சிருக்காங்க. அதுவே வந்து நீர் வந்து அந்த குடுவையில வந்து உழுவுது. அப்ப இது எல்லாமே அவங்களே வந்து சரியான முறையில வடிவமைச்சு வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஆடுகள் வந்து அந்த மலையில மேய்ச்சல் முடிச்சுட்டு கீழே இறங்கி வருது இல்லையா? இறங்கி வந்தோன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துக்கு வரும். இது என்ன இடம் அப்படின்னா, இங்கதான் அவங்க வந்து பால் கறக்குறாங்க. இப்ப இந்த பால் கறக்குற இடத்துக்கு உள்ளார போயிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன் எப்படி பால் கறக்குறாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? இப்ப ஆடுகள் வந்து மலையில இருந்து கீழே வந்துருச்சு. சரிங்களா? இப்ப கீழே வந்தோன்னு நான் உங்களுக்கு சொன்னேன், இது முழுக்க முழுக்க பால் அப்படின்ற ஆடுகள் தான் இல்லையா? ஆட்டை இவங்க வளர்க்குறது வந்து பாலுக்காக. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இந்த வழியா ஆடுகளை கொண்டு வருவாங்க. இந்த பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆடுகள் மேலே ஏறி போகும். ஆடுகள் மேலே ஏறி போனோன்னே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த இடத்துல இந்த பொத்தானை தட்டின அந்த இடம் வந்து முன்னாடி வரும். இதை பின்னாடி தள்ளோன்னா பின்னாடி போகும். அப்ப ஆடுகள் எல்லாம் வரிசையா நிற்கும். ஆடுகள் எல்லாம் வரிசையா நின்னோன்னு இந்த கருவி இருக்குல்ல, இந்த கருவியை எடுத்து அந்த ஆடுகளோட இதுல பால் வர இடத்துல சொருவின உடனே பால் எல்லாம் வந்து இந்த டேங்குகள் மூலமா, இங்க வந்து பாத்தீங்கன்னாலே இங்க எல்லாம் டேங்க் இருக்கு. இந்த டேங்க்ல வந்து அப்படியே பால் எல்லாம் வந்து குளிர்சாதனப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துக்கு போயிடுது. அப்ப அவங்களுக்கு வேலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை எடுத்து அந்த ஆடோட இதுல சொருவது பால் வர இடத்துல இருந்து, அப்புறம் அதை வந்து திரும்ப அதுவே கீழே இறங்கி வெளியே போயிடும். இப்ப இதுதான் வந்து இங்க எப்படி வந்து பால் கறக்குறாங்க அப்படின்றத நம்ம காமிக்கும். பாலை கறந்துட்டாங்க சரிங்களா? பாலை இங்க கறந்துருக்காங்க. பாலை கறந்துட்டு இங்க பாருங்க, அதுதான் பாலாடை கட்டி பண்ற இடம், சீஸ். அந்த இடத்துக்கு நம்மளால உள்ளார போக முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஸ்டெர்லைசேஷன் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அப்ப பாலாடை கட்டி பண்றப்ப நம்ம உடம்புல இருக்கிற ஏதாச்சும் ஒரு தூசியோ ஏதோ போய் பண்ணிடுச்சுன்னா அந்த பாலாடை கட்டி கெட்டு போயிடும். அப்ப அதனால அது உள்ளார நம்மளை விட மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துலதான் பாலாடை கட்டி பண்றாங்க. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொழிற்சாலை மாதிரி. அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பாலை மாடு மேய்ச்சல்ல இருக்கு, மேய்ச்சல்ல இருந்து கீழே வருது, பாலை இங்க கறக்குறாங்க. பாலை கறந்தோடனே பாலாடை கட்டி பண்றதுக்கான ஒரு இடம். இந்த பாலாடை கட்டியை முடிச்சுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இப்ப வைப்பாங்க நம்மளுக்கு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாலாடை கட்டியை. அதே மாதிரி அவங்க இன்னொன்னு பண்றாங்க. இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடுகள் கட்டியிருக்காங்க. இந்த வீடுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 பேர் தங்கலாமா. ஏர்பிஎன்பி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இங்க வந்து இந்த மாதிரி வீடுகள்ல நீங்க தங்குறப்ப அவங்களே உங்களுக்கு வந்து அவங்க பண்ணையை சுத்தி காமிச்சு பால் எப்படி கறக்கப்படுது, காலையில வந்து பாலாடை கட்டி எப்படி பண்றோம் அப்படின்னா அந்த பாலாடை கட்டி சாப்பிட்றதுக்கான ஒரு இடத்தையும் நம்மளுக்கு கொடுத்து நீங்க தங்கிக்கலாம் ஏர்பிஎன்பி எடுத்து. அப்ப பாருங்க,
ஒரு பண்ணை 160 ஏக்கர்ல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அவங்க வழங்க முடியுது அப்படின்றது. இதுதாங்க சீமான் அண்ணன் சொல்கின்ற பொருளாதாரம். சரி, இப்ப நம்ம வந்து இந்த காணொளிக்கு இறுதிக்கு வரோம். ஆனா என்ன அப்படின்னா, இந்த பண்ணையிலேயே நம்ம பார்த்தோம். ஆடோட பால் அதை எப்படி அவங்க கறக்குறாங்க அப்படின்னு, அதை எப்படி சீஸ், அதாவது பாலாடை கட்டியா மாத்துறாங்கன்னு. அதோட எண்ட் ப்ராடக்ட் இதுதான். இங்க பாத்தீங்க அப்படின்னா, இதே பண்ணையில உருவாக்குன எல்லாமே இருக்கு. இது வந்து ஆட்டுப்பால்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாலாடை கட்டி. இதுவும் ஆட்டுப்பால்ல உருவாக்கப்பட்ட ஒரு பாலாடை கட்டி. இது தேன், காட்டு தேன். இது வந்து மாட்டுப்பால்ல இருந்து உருவாக்கப்பட்ட பாலாடை கட்டி. இது பாத்தீங்க அப்படின்னா ஆடு, மாடு, செம்மறி ஆடு 3 பால்களை சேர்த்து பாலாடை கட்டி உருவாக்கியிருக்காங்க. இப்ப இதை வந்து நம்மளுக்கு வச்சிருக்காங்க. நீங்க எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு. இதைதான் இப்ப சாப்பிட போறோம். ஆனா இதை நான் மட்டும் சாப்பிட போறது இல்ல. ஒரு 5-6 பேர் சேர்ந்துதான் சாப்பிட போறோம். அதனால ஒன்றும் சிக்கல் இல்லை, வாங்க. சரிங்க, இப்ப இந்த காணொளியில நம்ம இறுதிக்கு வரோம். நீங்க பாத்தீங்க, ஒரு பண்ணை. அந்த பண்ணை 120 ஏக்கர்ல இருக்கு. அந்த பண்ணையில ஆடு, செம்மறி ஆடு இது 2 தான் வளர்க்குறாங்க. இப்ப ஆட்டு பால்ல இருந்து நம்ம காமிச்சேன் நான் உங்களுக்கு எப்படி ஆட்டுப்பால் கறக்கப்படுகின்றது அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஆட்டுப்பாலை வச்சு சீஸ், அது பாலாடை கட்டி எப்படி பண்றாங்கன்னா அதை இங்க இப்ப சாப்பிட்டோம் நம்ம இந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஒரு பாலாடை கட்டியில சாப்பிட்டதே இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ஃப்ரெஷ் சீஸ் ஓரளவுக்கு. அவங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்ப எதற்காக இந்த மாதிரி மேய்ச்சல் நிலங்களை வச்சு நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, ஆடு மாடு அப்படின்னாலே புல் தான் மேயணும். வேற எதுவும் இந்த சோயா, தீவனம் இதெல்லாம் போடக்கூடாது. புல்லுல மேயிறப்ப அது தர பால் வந்து வேறு ஒரு சுவையில இருக்கு. அப்ப அந்த பால்ல இருந்து நாங்க வந்து இந்த மாதிரி பாலாடை கட்டி பண்றப்ப அதோட சுவையும் அதோட தரமும் வேற மாதிரி இருக்குன்னாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்கவே ஒரே மேய்ச்சல் நிலங்களா இருக்கும். பெரிய 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 அளவுக்கு மலைகள் இல்லைனாலும் மலை குன்றுகள் மாதிரி இருக்கு. எல்லா இடங்களிலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காணொளியில ஆடு, மாடு, செம்மறி ஆடு இதுதான் இந்த இடத்துலன்னு இல்லை, இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற மற்ற பண்ணைகள்லும் மேயுது. அது எல்லாத்துக்கும் அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, நுனிப்புல் மேய்ந்தது 100% கிராஸ் ஃபெட் அப்படின்னா அத கறியோட சுவையும் வேற மாதிரி இருக்கு. இதுவே நீங்க தீவனம் போடுறப்ப அது கொழுப்பு அதிகமாகி அந்த கறியோட சுவை மாறிடுது. அதனாலதான் நுனிப்புல் மேய்ந்ததா நாங்க வந்து இந்த இடத்த வச்சிருக்கோம். மலைகள் அதே மாதிரி இங்க புல்வெளிகள் இதுலதான் மாடுகளும் ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் மேயணும் அப்படின்னு அவர் எங்க கிட்ட சொன்னார். இவர் மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே ஒரு காணொலியில போன வருடம் காமிச்ச காணொலியில போன மாதம் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த காணொலியில் நீங்க பார்த்திருப்பீங்க. பச்சை பசேல்னு இருக்கும், மாடுகள் மேயும். அது தர பால் வந்து சுவையா இருக்கு. அந்த அதே மாதிரி கறிக்கு வளர்க்கிற ஆடா இருந்தாலும் கறிக்கு வளர்க்கிற மாடா இருந்தாலும் நுனி புல் மேய்ந்ததுன்னா அதோட சுவை தனியா இருக்கும். இதனாலதான் சீமான் அண்ணன் வந்து மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் மேய்ச்சல் மாநாடு போட்டு அது நம்மளோட உரிமை, நாம வந்து அதை மேய்ச்சல் நிலங்கள்ல தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் இது என்ன அப்படின்னா நேரடியா நம் உடம்பில் உள்ள சுகாதாரம், நம் உடம்பில் உள்ள உறுதித்தன்மை, நம் உடம்புல நோவு வராம இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம இந்த தீவனங்கள் போட்ட ஆட்டையோ மாட்டையோ சாப்பிட்றப்ப அதை நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த நுனிப்புல் மேய்ந்த ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் அத்தர பாலா இருந்தாலும் கறியா இருந்தாலும் அதுக்கு தனியா ஒரு சுவை இருக்கு. நம்ம உடம்புக்கு அது நோவு வராது. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எதற்காக மேய்ச்சல் நிலங்கள் தேவைன்னு. இந்த ஆடு மாடு மாநாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதற்கு பின்னாடி இருக்க அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, நுனிப்புல் மேய்ந்த ஆடும் மாடும் அது கொடுக்குற பாலும் கறியும் தான் நமக்கு தேவை. அவ்வளவுதாங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இதை நீங்கள் மற்றவர்களும் பகிருங்கள். மிக்க நன்றி.